எப்படியோ அவனுக்கு பிரச்சனை முடிஞ்சு போயிட்டானுங்க. மறுபடியும் வேற ஊருக்கு வேற போகணும். வாடா இந்த வழி போகணும்டா. சரியாடா. டேய், எதிரியை கூட நண்பனா பார்க்கலாம், ஆனா நண்பனை இன்னைக்குமே எதிரியா பார்க்க கூடாது. வாடா. என்னங்க இவனுக்கு இப்படி முறைக்கிறத பார்த்தா பரம விரோதின்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை, இவங்களும் ஒரு காலத்தில் முழுதரசிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க தான். அப்போ ஏன் இவங்க இப்படி முறைக்கிறாங்க நீங்கள் நினைக்கலாம். ஃப்ரெண்டுன்னா என்னன்னு தெரியாமல் பண்ண ஒரு சில காரியத்தினால தான் இப்படி முறைச்சிக்கிறாங்க. அப்படி என்னதான் பண்ணியிருப்பானுங்க? கண்டிப்பாக மொக்க காரணமாக தான் இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். டேய், சைடிஷாக வாங்கிட்டாரா? சுண்டல் இருக்கிறதே போதும். ஹலோ. டேய், நீ வரதே என்னைக்கோ ஒரு நாள் இங்கே வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கியா? என்னடா பண்ண சொல்கிறேன்? ஆஃபீஸ் கால்டா, ஃபோன் முக்கியமாக பேசணும்டா. ஃபோன் பேசும்போது நான் வீட்டில் இருந்து பண்ணேன், என்ன கிட்ட கூப்பிட்டேன்டா? இந்தா நீயும் ஃபோன் எடுத்து கிளம்பி. கோச்சுக்காதரா? டே ஆஃபீஸ் கால்டா. சரி விட்டு நான் ஃபோன் பேசுனேன்டா. சரி இந்த லட்சம் வச்சு என்ன பண்ண சொல்கிறேன்? டேய், என்னடா வஞ்சா போட்டு பாட்டாலே கஷ்டப்படுறா. எந்திரிடா, ஏசி போகிறதுல. நான் தான் முன்னாடியே சொல்லியிருக்கல, என் கூட இருக்கும்போது உனக்கு நான் சரி எனக்கு நான் சரி, நான் தான் இப்போ மட்டும் நான் கட்டுறேன். ஏசி போகலான்னு தானே சொல்கிறேன். அப்பாவி, வேடிக்கை பார்க்கறேன் இங்கே வேடிக்கை பார்த்தேன்னா அங்கே வேடிக்கை நல்லா ஒன்று தானே. காசு இல்லாதவங்களாம் கிடையாதுறாங்க. இப்போ பில்லை கொடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. என்ன வீட்டில் தள்ளாரு? ஆனால் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்க முடியாது. நல்லா இருக்குங்களா? இங்கேயும் ஆயிரம் வாங்கலாம். வெளியில் வேலைக்கு போயிருந்தீங்க. வேலைக்கு கேட்டு போ. யாருண்ணா சார்? சொல்ல மாட்டேன். பிரகாஷ் கிளாஸ்மேட்டு சமையல், பிரபு, ஜெகதீஷ், இவங்கெல்லாம் இதெல்லாம் ஸ்கூல் கிளாஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நீ கொடுத்த நீங்கள் எனக்கு வீட்டுருக்கீங்க. ஒரு பெரிய சப்போம் கிடையாது. நீ வீட்டை வச்சுலாம் போதும், பஸ்ஸில் தரக்க வாங்கிடுவாங்க. அப்படிலாம் ஒரு எப்போ நீங்கள் ஓசிக்குடி கால வச்சு நண்டாவில் வச்சு மங்கமான வேண்டியதான். இப்படி இல்லையா? அவ்வளோ உட்காந்துருக்கான். அவ்வளோ முடக்கிறான் அவன். அவ்வளோ பிரச்சனை நடக்குது. குப்பைமேட்டில் குஜாலா படுத்திருக்கேன். போனாத்த போயிட்டானா? தீப்பிடி கேட்டால் டப்புன்னு கை வாங்கலாம். அடிச்சுன்னா என்ன ஆயிருக்கிறது? உசுவே போயிருக்கு. போயிருக்குமா? எல்லாரும் தானே மாட்டிட்டு நீ தண்ணி போட்டு விளையாட வாய்ஸ் சண்டை போட்டு பில்லை கூட அதெல்லாம் நம்ம தப்பு. என்னடா பில்லு ஆளாவது மாற்றிருக்கீங்க? என்னடா இவ்வளோ பிள்ளை வந்துருக்கு? நீங்கள் பாட்டு கரெக்டாக இருந்தா வந்துருக்காரு. எனக்கு நேரம் கூட்டுறோம்னா எங்கடா இவ்வளோ காசு இல்லடா. இதுக்கே பில்லு வந்துச்சு. காசு ஏடிஎம் 1000 ரூபா இருக்குமா? 1000 ரூபாய். அது ஒரு 25,000 சம்திங் இருக்கு.
இவன் என்னடா 2500 மயக்கம் போட்டு விடுறான். டேய் 2500 25,000டா. என்னது 25,000-ஆ? என்ன மச்சான் நேற்று ஃபுல்லாக சரக்குலேயே போச்சு. இன்னைக்கு சைடிஸ் போக வழியெல்லாம் மிக்க உட்காந்துருக்குமேடா. இன்னைக்கு நந்து வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும்? நந்துவை கூப்பிட்டா வாமத்தான் சரக்கு அடிக்கலான்னு சொல்லுவான். ஏன்னா அவன் விவரம் தெரிஞ்சவன். இதே பிரகாசை கூப்பிட்டா வாமத்தை சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் விவரம் தெரியாதவன். நமக்கு அவன் தான் தேவை. அவன் தான் தேவைன்னு எனக்கும் தெரியும். அவனை இப்போ எப்படி கூப்பிடுறது? நந்துக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். பிரகாஷ் நம்ம அனுப்புவான். இது டேய் என்ன பிரகாஷா? அப்பனா யாரோ சொன்னது? அவன் மூஞ்சியும் மோரையும் ஆளை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா அவன் என்ன அழகா இருக்கணும் உனக்கு பயமா இருக்கா? நீ பாக்குற பொண்ணு கட் பண்ணிட்டு போகணும் பயப்படுற நீ. ஆமா மச்சான். ஒண்ணு அவன் அசிங்கமா இருக்கணும், இல்ல நான் அழகா இருக்கணும். இங்கதான் ரெண்டுமே இல்லையே. அப்புறம் இதான் நந்தகோபால் அனுப்பிட்டான். ஹலோ பிரகாஷா, நான் தமிழ் நந்துவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன். இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் பார்த்தோம்ல. ஆமாம், எங்கே இருக்க? ஹாய்டா. 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 சொல்லியாச்சு. பிஸியா? பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நந்து வேறு ஊருக்கு போயிட்டான். நல்ல வேலை நீ கூப்பிட்ட. உட்காரு. வந்துட்டான்டா. இருக்கான். ஆளே காணோம். அக்காரு எங்கடா கேங்கில் 2 பேர் குறையிறாங்க. அதை ஏன்னா கேட்கறக்காருமா? ஆளேருந்து எங்கே போனான்னு தெரியல. ஆளே வேணாம். சொல்லாமல் எங்கடா பண்ணுங்க? ஏதோ பைக் வாங்க போறேன்ட்டு இருந்தேன். பைக்கா? ஐயோ மச்சான், அங்க பாருங்கடா. பைக்கில் பண்ணணும். பைக்கில் வேற தெரியல. என்னடா ஆன்சமா கிளம்பிட்டீங்க? பைக் வேற பலவலன்னு இருக்கு. மச்சான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறேன். அதான் இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி. நீ போற சரி, அவனை கிரீட்டிங் கிளம்பிட்டான். அல்ல கை இப்பதான் சொல்ல ஒத்துக்கலாம். 4 சொல்ல போறேன்டா. கருமண்டா. எத்தக்கார நாய். இவனுங்கெல்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ணா எப்படி இருக்கு? என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் புறத்தில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி திருங்கி நின்றே. தீட்டாலே அவன் பார்த்துருப்பானோ? Up in the air. When I look at you looking at me like you wanna make love to me, babe.
ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபாடி நானும் பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல என்ன காணோம் தேடி பார்க்கிறேன் கண்டபாடி நானும் சத்தியமா எனக்கு நீ வேணாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் சத்தியமா எனக்கு நீ வேண்டாம் கண்டிப்பா எனக்கு நான் வேணும் என்ன கண்டுபிடிச்சு கூட எல்லாரும் பேசுறது ஒண்ணு எனக்கு கூட இல்ல தயவு செஞ்சு ஒரு கண்ணெடுத்து எனக்கு கூட. தம்பி இந்த அண்ணா ரொம்ப நேரமா படுத்துட்டு இருக்காரு, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. டேய் இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணா கூட பரவாயில்ல, நீ எல்லாம் பண்ணா தம்பிக்கு சொல்லிடுவாங்கடா. டேய் நான் தெரிஞ்சு பேசுனா சிலர் தெரியுங்களா நிறுத்துங்கடா, நான் முறைச்சு பார்த்தா கல்லறை வெடிக்கின்றா. இரு அவன் கேட்டதுக்கும் நீ சொன்னதுக்கும் என்னடா சொன்னீங்கன்னு இருந்தா 10 டைலாக் பேசலான்னு செய்யணும், அதுல ஒரு டைலாக் பேசினா என்னடா. சரி கிளம்புங்க போடா இவனுக்கு பைக்கை பார்த்ததும் பொண்ணு ஓகே சொல்லிடுண்டா. சூப்பர் பைக் தான்டா போடா. ஹலோ யாரு? டேய் நான் தான் நந்து பேசுறேன்டா. டேய் நந்து சொல்றா, எங்க இருக்க? ஊர்ல இருந்து வந்துட்டியா? வந்துட்டுடா. ஏதோ புது ஃப்ரெண்டு கூட பிஸியா இருக்கியாமா? என்னடா? இல்லடா ஏதோ கேள்விப்பட்டேன் நீ புது ஃப்ரெண்டோட பயங்கர பிஸியா. யார் சொல்ற நீ? நம்ம பசங்களா? ஓ நம்ம பசங்களா? சரி அவனை பத்தி தெரிஞ்சுதான் பழகுறியா? என்னங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறாங்க. இல்லடா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத, அவனுக்கு ரொம்ப கேவலமா பழகுவானுங்க. பணம் ஒரு மாதிரி பண்ணல ஒரு மாதிரி பழகுவானுங்களா. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல நான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவனுங்க ஃபோன் நம்பர்லாம் எடுத்துருவானுங்க, ஃபோன் நம்பர்லாம் எடுத்துருவானுங்க, ஃபோன்லாம் கொடுத்தினா அவனுக்கு கெட்ட பசங்க கிடையாது. இல்லடா என் ஃப்ரெண்டுகிட்டே அவனை பத்தி சொல்லியிருக்காங்கடா, தப்பா உங்கள்கிட்ட பணம் இருந்தா தான் யூஸ் பண்றேன், பணம் இருக்கிறதா யூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லுங்க? என் ஃப்ரெண்டுடா சங்கர். கூட்டிட்டு வா கூட்டிட்டு வா. நான் அவனை கூட்டுறதை பத்தி பேசல, நீ என்னங்கிறது உண்மை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்கள்கிட்ட உண்மை சொல்றேன். பணத்துக்காக தான் பழகிறான்னு உங்கள்கிட்ட சொன்னா நீ அதை தெரிஞ்சுக்கணும்ல. நான் எதுக்கு உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். தேவைதான் பேசிட்டு இருக்காது, யாருக்கு வேணா அவனுக்கு கூட்டிட்டு வா. சரி நான் கூட்டு வரேன், நீ எங்க இருக்க? வா நான் வீட்டில் தான் இருக்கேன். வா. டேய் சொல்டா. டேய் எங்கடா இருக்கிற? வீட்டுலடா. இப்போ வீட்லையா? வந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி ப்ராப்ளம்டா. ஏன் என்னாச்சு? இல்ல ஒரு விஷயமா திருச்சி வந்திருந்தேன். வந்த இடத்துல இருந்து பர்ஸ் வேறு மிஸ் பண்ணிட்டேன். இதான் எதுக்கு? அந்த பர்ஸ் மிஸ் என்ன பண்றேன்னு தெரியலடா. அதாவது பணம் வேற தேவைப்படுது. அதான் கொஞ்சம் போட்டுட முடியுமா? பணம் போட்டுட முடியுமா? அமௌண்ட் போட்டுருதா? எதுல போட்டுறது? அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு, எதுல போட்டுன்னு தெரியல, என்ன பண்ணு தெரியலடா. எதுல போட்டுறது? ஏடிஎம்லையா? என் ஃப்ரெண்டோட ஏடிஎம்ல போட்டுடுறியா? ஓ சரி நீ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணி விடு, நான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன். சரி கொஞ்ச நேரத்தில் அவன் நம்பரை அனுப்பிச்சுடுறேன், போட்டு விட்றா, மறக்காம போட்டு விட்றா. சரி
ஹலோ. எங்கடா இருக்க? எனக்கு ஒரு ப்ராப்ளம். சொல்லி. ராங் கால் வருதுடா. யார் உனக்கு கால் பண்ணா? யாருன்னே தெரியல. ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. நம்பர் சொல்லு. 8122 1768 17. ஹலோ. இது என் ஃப்ரெண்ட் நம்பர் டி. எதுக்கு உனக்கு கால் பண்ணாங்க? நீ எதுக்கு நம்பர் கொடுத்த? கேட்கறல்ல, பதில் சொல்றா. ஹலோ. எங்க இருக்க? ஹலோ சொல்றா. நீ எங்க இருக்க? திருச்சியில. திருச்சி இல்லையா? சரி ஓகே, நான் உனக்கு அமௌண்ட் போட்டு போயிட்டு இருக்கேன். சரிடா. நான் போயிட்டு உனக்கு சொல்றேன்டா. ஓகே. ஃபோன் பண்ணிட்டு கிடந்தேன். திருச்சின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். வா போகலாம். எதுவும் அட்மிஷன் போதும் போ. எங்கே நம்மளை வர சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டா. வீடு வேறு பூட்டிருக்கு. சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அவனுக்கு? என்ன வர்றானா என்னன்னு தெரியல. வந்துட்டான் பாரு. நம்மளை வர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போயிடுவான். ஏன்டா வர சொல்லிட்டு எங்கடா வெளியே போனேன்? வீடு வேறு பூட்டிருக்கு, நீ பாட்டு கிளம்பிட்டேன். என்னடா என்னடா ப்ராப்ளம்? ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது மயக்க போடுறவங்க என்னடா ப்ராப்ளம் உனக்கு? ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேங்கிறா. இப்போ ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்க என்ன ப்ராப்ளம் உனக்கு? சொல்றா. என்னன்னு கேட்குறல்ல, சொல்றா. மச்சி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. அதான் சொன்னல, திருச்சியில் இருக்குன்னு சொல்லி பணம் போட சொன்னானுங்கடா. பார்த்தா ஈரோட்டில் தான்டா இருக்கானுங்க. எனக்கு தெரியாம என் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரை என் மொபைல்லேருந்தே எடுத்திருக்கானுங்கடா. இப்படி சீப்பாக பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. நான் தான் சொன்னேன்ல. சரி அவனுக்கு எப்படியே விட்டெல்லாம் வேலை கிடையாது. அவனுக்கு என்னன்னு ஒரு முடிவு. பேசாமறா. இருடா. என்னடா ஃப்ரெண்ட்ஸு சொல்றா. தமிழ் எங்கடா இருக்க? வீட்டில். வீட்லையா? சரி வந்து பிரகாஷ் வீட்டுக்கு வர. திருச்சியில் இருக்கேன்டா. டேய் நீ வீட்டில் இருக்கியா திருச்சியில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நிமிஷம் நீ பிரகாஷ் வீட்டுக்கு வா, உனக்கு கொஞ்சம் முக்கியமாக பேசணும். சரி. பிரகாஷ் வீட்டுக்கு வாடா, மறக்காம வாடா. வரேன்டா. வரானு இல்லாமடா வந்துட்டானுங்கடா. காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு பாரு. இல்லை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். யாரா? வந்துட்டானுங்கடா. அவங்களா? வாடா, ஃபிகர் நம்பர் தரேன். மூஞ்சி மட்டும் பாவமாக வச்சிருக்கிறீங்களா? நான் ஃபோன் பண்ண மட்டும் வீட்டில் இருக்கேங்கிறீங்க, பிரகாஷ் ஃபோன் பண்ண திருச்சியில் இருக்குங்கிறீங்க. அதோட பணம் வேணும் சொல்லி நான் போட்டுடுறேன். உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு நல்ல பேராக வாங்கி கொடுத்துட்டீங்களா? அவங்களா எதை கேட்குறீங்க சொல்றா. நீங்கள் கேட்டிருந்தா உயிரை கூட கொடுத்துருப்பானேடா. காசு தர மாட்டேனா? ஏன்டா அமைதியாக இருக்கீங்க? கேட்கறால பதில் சொல்லுங்க. நட்புன்னா என்னன்னு தெரியுமாடா? நட்புன்றது நாடி திருப்பு மாதிரிடா. அதை போய் நடிப்பாக்கிட்டீங்களாடா. போடா. இந்த பேசுறதே வேஸ்ட் அடே. போன அடே போன மூஞ்சில ஒழிச்சிடாங்க. போன உன்கிட்ட இன்னும் பேசினாலே பாவம். நான் சொல்லல. மொத்த காரணம் இதுக்கு வேற ஒரு கிளாஸ் பேக். இங்க வாங்கடா. அவனுக்கு கூப்பிடுறா? சும்மாடா, இங்க வாங்கடா. அவனுக்கு எதுல தேவையில்லாம கூப்பிட்டுக்கிற? மறுபடியும் பேச பண்றதுக்கா? என்னடா ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, பயங்கர பிஸி. அவனுக்கு எதுக்கு ஃபோன் பண்றாங்க? அதான் அவனுக்கு மேலே முடிஞ்சு போச்சுல்ல. நீ அப்படிதான் இருப்பாங்க.
எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்டா, வாங்கடா. அவனுக்கு ஏதோ ஒரு சாரினாச்சும் கேட்கலாம் பாரு. டேய், சும்மா இரு நீ. ஏய் காலையில் உள்ளடா. காசு எடுத்தேன்டா. ஆக்சுவலா ஃப்ரெண்டுன்னு என்னன்னு தெரியுமா? ஏதோ ஒரு வகையில எதிர்பார்த்து வர உறவு மத்தியில எதுவுமே எதிர்பார்க்காம வரதாங்க ஃப்ரெண்டு. அதான் நானும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். எந்திரிப்பா போதும். நல்லா திரி பிரபு மேலே வயிறு மேல போதும். கூப்பிடு. டேய் அப்படியே வாங்க 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 வாங்க. மூஞ்சிய வந்து இதா வச்சுக்கங்க. ரோல். ஏய் திரும்ப கேளுடா, திரும்பி கேளுடா. பழைய கேளுடா. நீ கேட்டிருந்தா உயிரை கூட பிடிச்சிருக்கணும். அசல் பணத்துக்காக அந்த மாத்திரை வேணுண்ணா. அந்த மாத்திரை தானே. முதல்ல அந்த வாய்ஸ் ஒரு மாத்திரை போடுங்கண்ணா. எவ்வளோண்ணா? 10 ரூபா தானே அண்ணா? இந்த மேட்ரு நமக்குள்ளே இருக்கு.